தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநாடு எங்கு எப்போது நடக்க இருக்கிறது என்பது குறித்தும் இனி இணையத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று விஜய் கட்டளையிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய விஜய் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து கோட் படப்பிடிப்பில் பிஸியான அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வெளியில் தலை காட்டினார். ஆனால் எந்த கட்சிக்கும் அவர் ஆதரவளிக்கவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்று அறிவித்திருக்கும் விஜய் எப்போது கட்சியின் மாநாட்டை நடத்தி கொள்கைகளை அறிவிப்பார் என்பது கேள்வியாக இருக்கும் நிலையில் ஜூன் 22ஆம் தேதி அவரது பிறந்த நாளில் திருச்சியில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கசிந்தது. பின்னர் அதில் உண்மை இல்லை என தாவேக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் கோட் படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் தாவேக மாநாட்டை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான பணிகளில் நிர்வாகிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவட்டம் தோறும் 10 வழக்கறிஞர்கள் கொண்ட வழக்கறிஞர்கள் அணி, பட்டினி தினத்தன்று அன்னதானம், 10-12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா என அடுத்தடுத்த பணிகளில் பிஸியாக இருக்கின்றனர் தாவேக கட்சியினர். மேலும் இந்த வருட இறுதிக்குள் மற்றொரு படத்தின் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து முழு நேர அரசியலில் விஜய் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவின் எந்த ஒரு அறிக்கையையும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டாம் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் கண்டிஷன் போட்டிருக்கிறாராம். சோசியல் மீடியாவில் மட்டும் அரசியல் செய்கிறார்கள் என்ற விமர்சனம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. இனிவரும் காலங்களில் அறிக்கைகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் வெளியிடுவார் என்று அறிவுறுத்தப்பட்டு அவற்றை மாவட்ட குழுக்களில் மட்டும் வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்.